சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். இப்போ அமைச்சர் என்னென்ன விவரங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டுட்டு வர தகவல்கள் என்ன? சித்வா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்த காலநிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட இந்த பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வருகின்றது. மிக முக்கியமாக சென்னையில் நேற்று முதல் இன்று காலை வரை 24 மணி நேர காலகட்டத்தில் சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அதீத கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. 34 இடங்களில் மிக கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் மற்றும் பாதிப்புகள் தொடர்பாக பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு அந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்திருக்கின்றார். அப்பொழுது இந்த டிட்வா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்த இந்த கனமழை மற்றும் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் ஆகியவற்றை அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். மிக முக்கியமாக இந்த அதீத கனமழை பெய்த பகுதிகளில் ஏற்கனவே அந்த தேசிய பேரிடர் மீட்புத் துறை, அதே போல மாநில பேரிடர் மீட்புத் துறை ஆகிய அதிகாரிகள் முகாமிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றது, அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் துறை சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அங்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, கூடுதலாக ஏதேனும் கண்காணிப்பு பணிகளை ஈடுபடுத்த வேண்டுமா, கூடுதலாக அந்த பகுதிகளில் துறை சார்ந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பது தொடர்பாக பல்வேறு விவரங்களை அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். அதுபோல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக பார்ப்பதற்காக இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் கண்ட்ரோல் ரூம் இருக்கின்றது. அதன் மூலமாக மாநிலத்தின் எந்த பகுதிகளில் அதிகமாக மழை பெய்திருக்கின்றது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கின்றது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் என்பது தொடர்பாக தற்பொழுது அமைச்சர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். பிரபாகரன், மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன? மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில், அதாவது மக்கள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே பொதுமக்கள் இந்த அவசர கால மையத்தை தொடர்பு கொள்வதற்கு எண்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. தங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் ஏதேனும், அதாவது ஒரு அசௌகரியமான நிலையில் மழைநீர் தேங்கியோ அல்லது வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை, அல்லது இந்த மரம் விழுதல் என்பது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சியும் செயல்பாட்டு மையம் வைத்திருக்கின்றது. மாநகராட்சி சார்பிலும் அவர்கள் புகார் அளித்தால் நேரடியாக மாநகராட்சி சார்ந்து அதிகாரிகளும் ஊழியர்களும் சென்று அதனை தீர்த்து வைப்பார்கள். அதே போல மாநில பேரிடர் மீட்புத்துறையை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்புகள், இந்த தேசிய பேரிடர் மீட்புத்துறை, அதே போல மாநில பேரிடர் மீட்புத்துறை செல்ல வேண்டிய இடங்கள் ஏதேனும், அதாவது மக்களுக்கு அடிப்படை வசதிகள் சென்று செல்ல முடியாமல் அவர்கள் ஏதேனும் இடங்களில் சிக்கி தவிக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நேரடியாக அவர்கள் தெரிவிப்பதற்கு அவசர கால எண்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அந்த அவசர கால எண்கள் அதன் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய அழைப்புகள் எத்தனை, அந்த அழைப்புகள் எத்தனை மணி நேரத்தில் எவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது, அந்த அழைப்பு பெற்ற பகுதிகள் மட்டுமல்லாது அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஏதேனும் கூடுதலாக மக்களுக்கு சேவைகள் தேவைப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும். பல்வேறு பகுதிகளில் பெறப்பட்ட அழைப்புகள், அந்த பெறப்பட்ட அழைப்புகள் மீது இவர்கள் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே போல சமீபத்திய பல ஆண்டுகளாக பல இடங்களில் அந்த பெருமழை வெள்ளம் வரும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டாகக்கூடிய பகுதி, அந்த உண்டாகக்கூடிய பகுதிகளில் முன்கூட்டியே அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்து சார்ந்தும் கண்காணிப்பு பகுதி பணி என்பது மேற்கொள்ளப்படும். மிக முக்கியமாக மாவட்டங்களை ஒருங்கிணைத்து பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய பணி என்பதால் இங்கிருந்து முழுமையாக கண்காணிப்பு பணிகள் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த கட்டுப்பாட்டு அலுவலர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணி என்பது இங்கு மேற்கொள்ளப்படும். அந்த பணிகள் தான் இங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரபாகரன், விரிவான விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.